இலங்கையை தீயிட்டானே அனுமன், அப்பொழுது சீதை இருப்பதை மறந்து விட்டான். ஆகவே அறிவாளியும் கூட சில சமயத்தில் முட்டாள்தனமான செயலை செய்து விடுவான். வீடணன் என்ன அழகா பேசினார். இலங்கையை அழிவதற்கும் ராமனுடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தவன் வீடணன் தான். ராவணனுக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னா எல்லாம் 3 பேர் தான் சொல்லுவாங்க. இன்னும் 3 பேர் இருந்தான். நராந்தகன், தேவராந்தகன், திரிசரான் 3 பேர் இருந்தான். இந்த ரகசியத்தை ராமனுக்கு எடுத்து சொல்றவன் வீடணன். இலங்கை வீழ்ந்து ராவணன் அழிந்து ராமன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தவன் வீடணன். அந்த வீடணனும் சில சமயத்தில் விவேகம் இல்லாமல் நடந்துட்டான். சீதை அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அவ சொல்றா, ராமன் அழைத்தான், நீங்க வாங்கம்மான்னு. நான் இந்த கோலத்தில் வருவதுதான் சிறப்பு என்று அசோகவனத்தில் எவ்வாறு அவள் இருந்தாலோ அதே கோலத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறாள். நம தேவியை சீரடும் தா என்று சொன்னதனால அலங்கரித்து கொண்டு வருமாறு ராமபிரான் சொன்னான் என்று வீடணன் சொன்னான். அதனால தான் நெருப்பு சோதனை வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது.